வெல்கம் டு மிச்சுட்லா சமையலறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மட்டன் கோலா உருண்டை ரெசிபி தான். இதை எப்படி செய்யறதுங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்கள் மிச்சுட்லா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஐட்டம் வந்து பாம்பே ஹல்வா. இது நம்ம வீடியோவை பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க ஜெயலக்ஷ்மிங்கிறவங்க இந்த பாம்பே ஹல்வா செஞ்சு நம்மளுக்கு ஃபோட்டோஸ் அனுப்பியிருக்காங்க. தேங்க்யூ ஜெயலக்ஷ்மி. இப்போ ரீசெண்டாக போட்ட என் ஆச்சி சொன்ன சிக்கன் கறி ரெசிபி அந்த வீடியோவை பார்த்துட்டு மீனாங்கிறவங்க இந்த சிக்கன் கறி செஞ்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் மீனா. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு கோலா உருண்டை பண்ணுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காவை மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுட்டேங்க. இது கூட சில இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்காக நான் ஒரு பட்டை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சோம்பு, எல்லாமே அரை டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. இது கூடவே 3 பல் பூண்டை வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் 1 இன்ச் அளவுக்கு இருக்கிற இஞ்சியையும் ஒரு துண்டையும் கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேங்க. இது கூட ஒரு 10லேருந்து 12 வரைக்கும் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க. தோல் உரித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்த போகிறோம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் செய்ய போகிறோங்க. அப்படி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் தண்ணி ஊற்றி விழுதாக அரைக்கக்கூடாது, பல்ஸ் தான் விட்டு எடுக்கணும். ரொம்ப நேரம் இதை பல்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது எல்லாமே பொடிஞ்சு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். நான் ஆல்ரெடி என்ன பண்ணேன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் கொத்து கறி வாங்கி வச்சுட்டேங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். இதில் எந்த தண்ணியும் சேர்க்கக்கூடாது, ஜஸ்ட் சும்மா அரைச்சி எடுத்துகிட்டு மட்டும் வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அரைச்சதை நான் ஒரு பவுலில் சேர்த்திட்டேன். இது கூட 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் கறி மசால் தூள் சேர்த்திருக்கேன். இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்திருக்கீங்க. இப்போ இதை வந்து நல்லா கையால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து பெரிய வெங்காயம் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், ஒரு அரை வெங்காயம் இருந்தால் போதும். அதை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன், அதிகம் வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துனா போதுங்க. சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. நம்ம கைமாவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாத அளவுக்கு சேர்த்திக்கணும், கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ வந்து என்ன தான் தண்ணி இல்லாமல் சேர்த்துனாலும் லைட்டாக வந்து அதில் ஈரப்பதம் இருக்கும். அதை போக வைக்கிறதுக்காக நான் வந்து பொட்டுக்கடலை மாவு சேர்த்திருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவாக சேர்த்திருக்கேன். நம்ம இதை பிசைஞ்சு பார்த்துட்டு ரொம்ப ஈரப்பதம் இருந்தால் தேவைன்னா மறுபடியும் சேர்த்திக்கலாம். இப்போ எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மறுபடியும் நான் கொஞ்சம் சேர்த்திக்கிறேங்க, அதிகம் வேண்டாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்திருக்கேங்க. நார்மலாகவே வந்து எவ்வளோ தூரம் அந்த பொட்டுக்கடலை மாவு போடணுங்கிறது வந்து நம்மளோட மட்டனோட அந்த கன்சிஸ்டன்சி பொறுத்து தான். நம்ம பிசைஞ்சு எடுக்கும்போது ரொம்ப ஈரத்தன்மையாக இருந்ததுன்னா நம்ம ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்தி நம்ம பிசைஞ்சுக்கணும். இப்போ எனக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்ததுனால நான் இதோட நிறுத்திக்கிறேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈரமாக இருந்ததுன்னா 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்திக்கலாம், ரொம்ப அதிகமாக வேண்டாம். இப்போ சேர்த்தி நல்லா பிசைஞ்சு விட்ட பிறகு இதை வந்து உருண்டைகளாக உருட்டிக்கலாம். உருட்டி வச்சிட்டோம்னா டக்குன்னு எண்ணெய் காய வச்சு இதை போட்டுடலாங்க. நான் இதை உருட்ட ஆரம்பிக்கும் போதே வந்து சைட் பை சைடு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டேன். எண்ணெய் ஹீட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த கோலா உருண்டைகளை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ரொம்ப உச்சக்கட்ட சூடு இருக்க வேணாம், ஓரளவுக்கு சூடான உடனே ஒவ்வொரு உருண்டைகளாக நம்ம போட்டு விட்டுறலாம். எல்லா உருண்டைகளையும் சேர்த்து 5 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி லைட்டாக மட்டும் தள்ளி விடுங்க. இது கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த உடனே ஃப்ரை ஆனோடனே எடுத்துடலாம். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க.
நம்மளோட சூப்பரான மட்டன் கோலா உருண்டை ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் பிளேட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். நான் டேஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டேன், பக்காவாக வந்திருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Michitla. Thank you. Bye.